திணை சாம்பார் சாதம் ரொம்ப ருசியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். 200 கிராம் உலக்கு, 100 கிராம் உலக்கு, இதுதான் மெஷர்மெண்ட்டு. 200 கிராம் உலக்கில் தினை எடுத்துக்கோங்க. இது மாதிரி இருக்கும். பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். நூறு கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு. 200 கிராம் அரிசிக்கு 100 கிராம் துவரம்பருப்பு, இதான் கணக்கு. இதை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு அது முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 2-3 துண்டு விரலி மஞ்சள், கொஞ்சம் கொத்தமல்லி விதைகள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 5-6 காய்ந்த மிளகாய். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வாசனை வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த தினை ஊற வைக்கிறது நீங்கள் சமையல் செய்கிறதுக்கு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாலே ஊற வச்சுருங்க. இப்போ வறுத்த அந்த பொருளை இதை மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. கோர்ஸ் டெக்ஸ்சரில் குக்கரில் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விடுங்க. கடுகு தாளிக்கிறதுக்கு, கடுகு பொரியறதுக்கு வெயிட் பண்ணுங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கொஞ்சம் கடலைப்பருப்பு அதுவும் 1 டீஸ்பூன், 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் காயத்தூள், சேர்த்து நல்ல எண்ணெயில் அது ரோஸ்ட் ஆகட்டும். இது கூட ஒரு 4-5 பச்சை மிளகாவை கீறி அந்த எண்ணெயில் வதக்குங்க. பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் வதங்கணும். அந்த பச்சை மிளகாய் வாசனை எண்ணெயில் பரவணும். கூடவே மாங்காய், இந்த புளிப்பு ப்ளஸ் காரம், அந்த அரோமா வெளியில் வரும். அருமையாக இருக்கும் அந்த வாசனை. கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நிறையவே சேர்க்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இது கூட மல்லி இலையை தூவி வதக்குங்க. வாழைப்பூ இதோட நான் சேர்த்துருக்கேன், என்கிட்ட இருந்தது அதனால சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். அந்த கள்ளன்னு சொல்கிற நரம்பை எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அதை கூட போடலாம். கூட்டாஞ்சோறு மாதிரி நல்ல ருசியாக இருக்கும். பீன்ஸ் ஒரு 3-4 நம்பர் போட்டிருக்கேன். கேரட் அதே மாதிரி ஒரு துண்டு போட்டுக்கோங்க. இந்த ரெசிபியில் உள்ள ஸ்பெஷல் என்னன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் செய்கிறதுனால ரொம்ப ரொம்ப ருசியாக தெரியும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறிகளுக்குள்ள இறங்கணும்.
இது கூட நான் ஒரு கத்திரிக்காய் போட்டிருக்கேன், கொஞ்சம் கேப்சிகம் போட்டிருக்கேன், முருங்கைக்காய் பட்டாணி அதுவும் சேர்த்துருக்கலாம், ஒன்றும் தப்பில்லை, இன்னும் நல்லாயிருக்கும். அது நான் அது சேர்க்கலை, நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க. இதில் ரொம்ப வேலையே இல்லை, ஏன்னா நம்ம காய் கட் பண்ணுற நேரம்தான். மற்றபடி 1 by 1 இதை வதக்கிட்டு குக்கரில் தான் வைக்க போகிறோம். ஸோ இதை ஈஸியாக சமைச்சிடலாம். தக்காளி பழங்கள் ஒரு 3 பெரிய பழங்களாக போட்டிருக்கேன். தக்காளிலையும் அந்த மாங்காயிலையும் இருக்கிற புளிப்பு தான் இந்த ரெசிபிக்கு புளிப்பு சுவையை கொடுக்கும். எக்ஸ்ட்ரா இதில் புளியெலாம் நான் கரைச்சி ஊற்ற போகிறதில்ல. இந்த சோக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தினையும் துவரம்பருப்பும், அதில் இருக்கிற அந்த தண்ணியை தான் நீங்கள் இதில் மெஷர் பண்ணி ஊற்றணும். ஒரு 2 or 3 ஹவர்ஸ்க்கு முன்னாலே இதை மாதிரி ஊற வச்சு வச்சுடுங்க. இந்த தண்ணீரை தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு ஆர்டினரி டம்ளர் 180 ml பிடிக்கும் இல்லையா, அந்த டம்ளர் எடுத்துக்கோங்க. இந்த 200 கிராம் அந்த தினைக்கு இதுக்கு 3 டம்ளர் சேர்க்கணும் தண்ணி. 180 ml டம்ளருக்கு 3 டம்ளர்ஸ் சேருங்க. இந்த தண்ணிக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேருங்க. அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேருங்க. அந்த அளவுக்கு காரம் போதும், ஏன்னா நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்குறோம். அதுலேயும் கொஞ்சம் உப்பு காரம் இருக்குது. இந்த மசாலா பவுடரையும் சேர்த்து இதோட ஆட் பண்ணிடுங்க. இந்த மசாலா பவுடர் தான் இந்த சாம்பார் சாதத்துக்கு எக்ஸ்ட்ராவான ஃப்ளேவரை கொடுத்து அருமையாக பண்ணோம், ருசியை கொண்டு வரும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணீரில் உப்பு புளி காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் அகெயின் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கொதித்த பிறகு சோக் பண்ணி வச்சிருக்கிற இந்த தெனை துவரம்பருப்பு கலவையை இதில் சேர்த்துக்கோங்க. சிம் ஃபயரில் வச்சுட்டு இதை சேருங்க. நம்ம நெல்லுச்சோறில் பண்ணுற சாம்பார் சாதத்தை விட இதில் பண்ணுற சாம்பார் சாதம் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இது மில்லட்ஸ்ங்கிறதுனால ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதை மூடி வச்சிட வேண்டியதான். கொஞ்சம் மல்லி இலையை இதோட ஆட் பண்ணிட்டு மூடி வச்சிடுங்க. 2 விசில் போதும், இது குக் ஆகிடும். எஸ், 2 விசில் வெந்துருச்சு. இப்போ பாருங்க, வாவ், கம கம கமன்னு செம்மையா இருக்கு. இப்படி நாக்கில் நீர் ஊறுற மாதிரி இருக்கு இதோட வாசனை. நெய், மாங்காய், பச்சை மிளகாய், காய்கறிகள், இந்த மசாலா பவுடர், சாம்பார் சாதம் அட்டகாசமாக ரெடியாக இருக்கு. இது சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதாங்க. இதுக்கு வெங்காய தயிர் பச்சடி, அப்பளம், வத்தல் நைஸ் காம்பினேஷனாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சாப்பிடும்போதும் ஒரு தடவை ஒரு ஸ்பூன் நெய் விட்டு பாருங்கள், சான்ஸே இருக்காது. செம்ம. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.